இது கதையில்ல நிஜம். நான், எங்கள் அப்பா, அம்மா, தம்பி எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா எண்ணெய், செக்கு ஆட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் குடிப்பழக்கம் இருந்ததுனால பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுனால காம்படிஷன்லையும் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாவை அந்த லாஸ்க்கு முன்னாடி வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாரு. எங்கேயுமே வேலைக்கு விட்டது கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் லாஸ் ஆகி கடன் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா போகாத வேலை இல்லை. என்னென்ன வேலை கிடைக்குமோ காட்டு வேலை, மில்லு, நைட் ஷிஃப்ட் மில்லுக்கு எல்லாமே போக ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இதுலையும் கஷ்டத்துலையும் கடன் வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கள் 2 பேர்த்தையும். நான் நல்லபடியாக பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி முடித்தேன். என் தம்பி இன்ஜினியரிங் முடித்தான். என் தம்பி இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்காக நான் ஒர்க் போனேன். அப்போ கொஞ்சம் அவனுக்கு ஸ்டடீஸ்க்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எம்எஸ்சி அக்ரி முடிச்சதுக்கப்புறம் நான் சென்னையில் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸில் நான் வேலை பார்த்தேன். உடனே அப்பாவையும் அந்த ஆஃபீஸில் கொஞ்சம் வேலைக்கு கூட்டிகிட்டு போனேன் ஹெல்ப்புக்கு. நானும் அப்பாவும் அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தோம். அம்மாவும் தம்பியும் இங்கே ஊரில் இருந்தாங்க. அப்பப்போ லீவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வர சம்பளத்தில் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டு இருந்தேன். கொரோனா டைம் வந்துச்சு. எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. எனக்கு அப்பாவுக்கும் ஜாப் போயிடுச்சு. திரும்ப நேட்டிவ்க்கே வந்துட்டோம். எண்ணெய் ஆட்டி மறுபடியும் எண்ணெய் பிஸ்னஸையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆட்டி விற்க ஆரம்பித்தோம். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. நானும் சைட் பை சைடாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பேங்கிங் எக்ஸாம். என்னோட முயற்சியால் எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. மேனேஜர் வேலை. ரொம்ப சந்தோஷமாக நான் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு வேறு ஊரில் போட்டிருந்தாங்க போஸ்டிங். கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் என்னோட சேலரியிலையும் எண்ணெய் ஆட்டுற பிஸ்னஸ் சேலரியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு கடனெல்லாம் நாங்கள் அடைக்க ஆரம்பித்தோம். வேலைக்கு போக ஆரம்பித்தான். இப்படி வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கப்ப அப்பாவை குடிப்பழக்கத்தால் அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. வீடே மறுபடியும் இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போய் அம்மாவுக்கு நாங்கள் செயின் எடுத்து போட்டோம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திருப்பி அவங்க பதிலுக்கு என் பொண்ணுக்கு வரேன்னு பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் இருக்க கடன் எல்லாத்தையும் கட்டிட்டு நீங்கள் நகை போட்டு அனுப்புகிற மாதிரி நான் அந்த வீட்டில் போய் கௌரவமாக இருக்க மாதிரி தான் வாழ்கிற மாதிரி நான் போவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருந்தேன். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கேன். இது சரியாக தப்பான்னு தெரியல. என் கல்யாணத்துக்கு தேவையான செலவுகள் எல்லாமே, நகை எல்லாமே நானே சம்பாரித்து நான் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வைராகியத்தோடு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது கரெக்டு தானா?